ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோ வந்து ஒரு 4 o'clockலேருந்து நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட்டு வீடியோலலாம் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சம்மர் டைம் குட்டீஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி 2 ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேஷன் வீடியோ, பியூட்டி வீடியோ, இந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோலாம் பிடிக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பாஸ்தா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த சுருள் பாஸ்தா இருக்கும், அது இன்னும் நல்லாயிருக்கும். சுருள் பாஸ்தா வந்து தீந்துடுச்சு, ஸோ இனிமேல் தான் வந்து வாங்கணும். என்கிட்ட இந்த பாஸ்தா இருக்குது, நம்ம இதை வச்சு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நல்லா வந்து வேக வைக்கணும். அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து எடுத்துக்கலாம். பால் ரொம்ப மெயின், ஸோ அதையும் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். பெரிய சைஸ் பூண்டு பல் வந்து ஒரு 6-7 எடுத்திருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம துருவி இதை எடுத்துக்க போகிறோம். கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம துருவி வச்சுருந்த பூண்டையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா வந்து கலர்லாம் மாறிடக்கூடாது, ஜஸ்ட் அந்த வாசனை வந்தால் போதும். கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, மீடியம் சைஸ் ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து ஆட் பண்ணுறேன். மைதா மாவு சேர்க்கலாம், அப்படி இல்லைனா நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த ஒயிட் கலர் வரத்துக்காக மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பட்டர்லேயே அந்த கார்லிக்கோடையே சேர்த்து அந்த மாவை நல்லா வந்து ஒரு ஜஸ்ட் 3 or 4 செகண்ட்ஸ்க்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பால் வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ பால் எவ்வளோ நல்லா வேணுமோ அந்த அளவுக்கு நான் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு க்ரீமி டைப் வரும். கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடனேவே திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் பால் சீஸ்லாம் சேர்க்கறதுனால அந்த ஒயிட் க்ரீம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து சேர்க்குறேன். நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணுவோம். நம்ம இந்த க்ரீம்காக எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். பெப்பரும் போட்டதுக்கப்புறம் ஆரிகானோ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை பீஸா சீசனிங் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இது நான் பீஸா டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதோட சீஸையும் வந்து போட்டுடலாம். கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்ககிட்ட வந்து ஷீட் மாதிரி இருந்தால் எது வேணாலும் ஓகே தான். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணலாம். போட போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உப்பு வந்து பார்த்து தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போதுமே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அகெயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் டாப்பிங்ஸ் கொஞ்சம் அந்த சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நம்மளோட ஒயிட் சாஸ் வந்து ரெடி. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த ஒயிட் சாஸ் வந்து தனியாக நம்ம ரெடி பண்ணி நம்ம இன்னும் நிறைய ஸ்நாக்ஸுக்கெலாம் சாப்பிட்லாம். நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஒயிட் சாஸ்லேயே நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி மேலே அகெயின் கொஞ்சம் சீசனிங்லாம் போட்டு சீஸ்லாம் போட்டு பெப்பர் ஆட் பண்ணி சால்ட் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பழகிடுச்சுன்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த பாஸ்தா அந்தளவுக்கு நமக்கு பிடிக்காது. ஏன்னா பிரணக்குட்டி சாப்பிட்டுட்டு நீ வீட்டில் பண்ணுறதே நல்லா இருக்குமா இதை விட அப்படின்னு ஒரு நிறைய தடவை சொல்லியிருப்பா. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு, பிரணக்குட்டியோட ஃபேவரட். ஷியோராக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிள் ரெசிபி தான், பட் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸு. ஸோ பிரணக்குட்டிக்கு வீட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு
முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்க வந்து போகணும். அங்கேயும் போயிட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று குக் பண்ணுவோம் குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ இப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரம்லாம் இருந்துச்சு, எல்லாமே க்ளீன் பண்ணி கிச்சனையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு சிம்பிள் டின்னர் தான். ஏன்னா இப்போ தான் எல்லாருமே பாஸ்தா சாப்பிட்ருக்காங்க, அதனால் ஒரு சிம்பிள் டின்னர் தான், பெரிய வேலை இல்லை. அண்ட் இங்கே வந்து நான் மீஷோவில் இந்த கவர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த லிங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் பின் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு போட்டிருந்த சோஃபா கவர் கொஞ்சம் வந்து அந்த கலர் ஃபேட் ஆகிடுச்சு. ஏன்னா வீடு வந்து பெயிண்ட் பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் மாற்றினதுனால கொஞ்சம் கலர் போயிடுச்சு. ஸோ இந்த ப்ளூ வாங்கலாமே, லைட் ப்ளூ வந்து நான் செலக்ட் பண்ணேன். அதையும் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க போகலாம். கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வந்து கிச்சனில் சுத்தமாக நிற்கவே முடியல. பட் குட்டீஸ்லாம் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆசை ஏதாவது ஒன்று வந்து மீட் பண்ண வந்து பண்ணுவோம். நம்ம வந்து நல்லா ஸ்பைஸியாக பண்ண சொன்னால் சூப்பராக பண்ணுவோம். ஸ்வீட் அந்தளவுக்கு பெருசாக வந்து எனக்கு வராது, உண்மையை ஒத்துக்கணும் அப்படின்னா. ஸோ பேக்கிங் கிளாஸ்லாம் போகணும், அதெல்லாம் வந்து பிரணவக்குட்டி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து போகணும். ஸோ இந்த பாக்ஸை வந்து நாட்டு சக்கரை ப்ளஸ் ஒயிட் சுகர் ரெண்டுமே எடுத்திருக்காங்க. எவ்வளோ அளவு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து மைதா மாவு எடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு சாக்லேட் குக்கீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ யார் பேக் பண்ண போகிறா அப்படின்னா என்னோட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்டில் என்னால் ஒரிஜினல் வாய்ஸ் கொடுக்க முடியல. அண்ட் மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து அதில் ஷோ பண்ணிடுறேன். பட்டர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து காய்ச்சிக்கலாம். ஓகே. ஓகே. நீ அவன் ப்ரீ ஹீட் பண்ணு. அவன் ப்ரீ ஹீட் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். குடு, அது விஸ்க் குடு. பட்டர் காய்ச்சினதும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அந்த பட்டர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர், நாட்டு சக்கரை அண்ட் ஒயிட் சுகர் ரெண்டுத்தையுமே வந்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த பட்டரில் நம்ம ஆட் பண்ண இந்த 2 சுகருமே நல்லா வந்து ஓரளவுக்கு கரையிட்டும். ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மைதா மாவு சேர்க்க போகிறோம். மைதா மாவு, மில்க் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் மெஷரிங் மிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன். பத்தியா எப்பயுமே நான் பர்ஃபெக்டாக போடுறேன். 3 கிராம்ஸ் போட்டாச்சு. அப்புறம் போட்டாச்சா எடுத்து வச்சுருந்தா அந்த மில்க் பவுடர் அண்ட் வந்து மாவு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன ரெசிபி தான், பட் வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது சும்மா ஒருத்தர் ஷேர் பண்ணிவிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு ஏதாவது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஃபன் பண்ணிகிட்டே பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்ருப்போம். அண்ட் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சாக்லேட்டோட அளவு 163 இதில் காட்டுது. நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அகைன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா எதுலேயுமே நான் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் சாக்லேட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வைக்க முடியாது. சரி, மூணு தான் வைக்க முடியுமா? அது எவ்வளோ பெருசாக நம்ம சரி வச்சு விட்ருவா. டெஸ்டிங் பீஸ் வைக்க இதுமா చెప్పటాయి చప్పిపోయి
சப்பி போய் என்னம்மா சும்மா பார்க்குறியா? குக்காய் வந்ததுக்கப்புறமா உடனே எடுத்தோன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து எடுத்தோம். அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பேசுகிறேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளியர் மெஷர்மெண்ட் அதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபி, ஸ்நாக்ஸ் வ்ளாக்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஃபேஷன் வீடியோ, பியூட்டி வீடியோ அண்ட் நம்மளோட ரெகுலர் வ்ளாக் எல்லாமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.